தமிழ் முருகன் இப்போ இது தேவையா, ரொம்ப அவசியமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு அந்த டைட்டிலை பார்த்தோம்னா. ஆல்ரெடி இங்கே முருகரை வந்துட்டு ஒரு பாரம்பரியமிக்க கடவுள் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு ட்ரெண்டிங் கடவுளை ஆக்கி விட்டாங்க, நம்ம சாய்பாபா மாதிரி. கொஞ்சம் நாள் இப்போ ரீசெண்டாக நம்ம என்டிஆர் அவர்கள் படம் காட் ஆஃப் வார் அப்படின்ற ஒரு விஷயம் தெலுங்கு படத்தில் அங்கே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வச்சு நார்த்தில் பிறந்தவர் சவுத்தில் வந்து கொண்டாடப்படுறவர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க இது தெலுங்கில் எடுக்கப்படுற படம், தமிழ் கடவுள் ஐ மீன் சவுத், நீங்களே சொல்கிறீங்க கொண்டாடப்படுறது சவுத்தில் தான். பட் அதையும் தாண்டி நீங்கள் ஹிந்தியில் அந்த வைக்கும் போதே அது நிறைய பேருக்கு அங்கே ட்ரிகர் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். பட் உங்களோட வருமானம், உங்களோட வியாபாரம் நார்த்தில் இருக்குன்றதுனால நீங்கள் அப்படி வச்சுட்டீங்க, ஃபைன். பட் அதுக்கு ஒரு எதிர்ச்சொல்லா, அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுற மாதிரி, அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி நேற்று வந்து தனுஷ் வெற்றிமாறன் காம்போல தமிழ் முருகன் அப்படின்ற டைட்டிலோட ஒரு ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ விடுறதே ரொம்ப கருப்பாக இருக்குது. அதில் இந்த தமிழ் முருகன், யானை மேலே வர தனுஷ், இதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று பண்ணியிருந்தா பாருங்க, நம்ம இசை. அது தேர் இஸ் நோ இசை வித்வுட் சாய். இதுக்கு அப்படியே வருது நல்லா வாயில பத்திக்கிட்டு. அதாவது அந்த ஆளுக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக எப்படின்னா, ஏதாவது ஒன்று 2 லைனை யாரையாவது ஹை பிச்சில் பாட விட்டு 2 செகண்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக ட்ரம்ஸ் அடிக்கிறது தான். அதுதான் அந்த ஆளுக்கு தெரிஞ்ச மியூசிக். அதே தான் கருப்பில் பண்ணியிருப்பார். அதுலேயுமே நிறைய இடங்களில் லிரிக்ஸே புரியாது, இப்படிதான் இருக்கும். நிஜமாவே அங்கே லிரிக்ஸ் எழுதுனாங்களா, இந்த வாயிலே சென்டர் ஃபியூச்சர் போட்டு வாடினான்றது தெரியாது. அதை தாண்டி மற்றபடி கருப்பு படத்தில் அந்த பாட்டும் பேலன்ஸ் ஸ்கோரும் ரசிச்சதுக்கான ஒரே காரணம் விஷுவல் தான். விஷுவல்னால அந்த படம், அந்த பாட்டை, அந்த பேலன்ஸ் ஸ்கோர் ரசிக்கப்பட்டுச்சு. அதை தாண்டி சாய் ரொம்ப ரொம்ப ஓவர் ரேட்டட், மோஸ்ட் ஓவர் ரேட்டட் மியூசிஷியன் தான். எனக்கு ஒரு விஷயம் புரியல, எப்படி எல்லா பெரிய டேரக்டர்ஸ் ஹீரோட காம்போல இருந்தும் அவங்களோட ஃபேவரட் மியூசிஷியன் தூக்கப்பட்டு சாய் உள்ள நுழையிறாருன்றது எனக்கு சத்தியமாக புரியல, சீரியஸாகவே புரியல. சொல்கிறேன், இசையை கொண்டாடுறதா இருந்தால் சாயை போடாதீங்க, சாயை கொண்டாடுறதா தயவு செய்து அது இசைன்னு சொல்லாதீங்க, அவ்வளோதான். இந்த டேக்ல என்னெல்லாம் கொண்டு வராது, தேர் இஸ் நோ சாய் வித்தவுட், தேர் இஸ் நோ இசை வித்தவுட் சாய், சாவடிச்சிருவேன். மறுபடியும் 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 அந்த மியூசிக்கே வராது. அவனை கொண்டு வந்தாலும் மியூசிக் மிக்சிங்கே பண்ண தெரில. அவனை மறுபடியும் எதுக்கு உள்ளே கொண்டு வராங்க? எல்லா பெரிய ப்ராஜெக்ட்லையும் வச்சுட்டு ஏன் எங்கள் தாலியாக இருக்கிறீங்கன்னே தெரியும். டேலண்ட் அனமே நீங்கள் சத்தியமாக கொடுக்கல. இப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் முருகன், தனுஷ், வெற்றிமாறன் காம்பமே ஒரு பயத்தை ஏற்படுத்துனா, அதுக்கு பின்னாடி இசையில் சாய் பேரை பார்த்தாலும் மிகப்பெரிய அச்சமே வருது. தயவுசெய்து அந்த ஆளை தூக்கிடுங்க. ஏன்னா கருப்பு படமே அந்த ஆள் போட்ட மியூசிக்கே எங்கேருந்து ஸ்பேர் எடுத்தான்னு தெரியல. இந்த படத்தோட டைட்டில் மியூசிக் உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் கட்டுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு சாய்தா வேணும்னா தலையெழுத்து, உங்களை வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல.